Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அனைத்து பணிகளும் நிறைவடைந்த நிலையில் வியாபாரிகளுக்கு கடைகள் ஒதுக்கும் பணிகள் நடைபெற்ற நிலையில் அதில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக புகார்கள் எழுந்தன. சேலம் பழைய சந்தையில் ஏற்கனவே கடைகள் வைத்திருந்த 76 பேர் தங்களுக்கு கடைகள் ஒதுக்கப்பட்ட பின்னரே மற்ற வியாபாரிகளுக்கு கடைகளை ஒதுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடி அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பையும் பெற்றனர். ஆனாலும் நீதிமன்ற உத்தரவுக்கு முரணாக செயல்பட்ட மாநகராட்சி நிர்வாகம் ஒட்டுமொத்த வணிக வளாகத்தையும் லோகநாதன் என்பவருக்கு குத்தகை விடுவதாக அறிவித்தது. வணிக வளாகம் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த லோகநாதன் திமுக ஆதரவாளர்கள் மற்றும் தனக்கு நெருங்கியவர்களின் மூலம் 28 கோடி ரூபாய் வரை வியாபாரிகளிடம் பணம் வசூலித்த பின்னர் கடைகளை ஒதுக்கியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தரைத்தள கடைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் ஒதுக்கப்படாமல் இருக்கும் மேல் 2 தளங்களும் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவிட் டைமில் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு 2019 அது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அடிக்கல் போட்டாங்க. அடிக்கல் கோவிட் டைமில் கரெக்டாக வரும், உள்ள அலோடு இல்லை. கோவிட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு மாற்று இடம் தான், மாற்று இடம் தந்ததுக்கு அங்கே போயிடுங்கன்னு சொல்லி போஸ்ட் மைதானத்தில் தற்காலிகமாக இடம் கொடுத்தாங்க. போஸ்ட் மைதானத்தில் கரெக்டாக 3 வருஷம் விவாதம் பண்ணோம். 2023 ஸ்மார்ட் சிட்டிஸில் கட்டடம் கட்டி முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒதுக்கி கடை ஒதுக்கீடு இல்லை. கடையை நாங்கள் வியாபாரத்தையும் வதக்கிற கண்டிஷனுக்கு வந்தாச்சு. இப்படியே போனால் எங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிடும். எங்களை நம்பி இருக்க குடும்பம், எங்களை நம்பி இருக்க விவசாயி, எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறையா பேர் இருக்காங்க. வியாபாரிகளிடம் நடைபெறும் வசூல் வேட்டை தொடர்பான புகார் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சந்தையில் ஆய்வு மேற்கொண்ட பாஜகவின் சிறுபான்மை பிரிவின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் வியாபாரிகளிடம் புகார்களை கேட்டறிந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையரிடம் புகார் மனுவாக வழங்கினார். ஆனால் அந்த மனு மீதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பது வியாபாரிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 2019 இந்த மார்க்கெட் இடிக்கப்பட்டது. அப்போ எங்களை என்ன பண்ணாங்கன்னா, நெருக்கலையங்கத்தில் டெம்பரரியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லி எங்களை உட்கார வச்சாங்க. நாங்களும் உட்காந்து வேலை பண்ணோம். ஒரு 6 மாதம் தான் எங்களை விட்டாங்க. அங்கே 6 மாதத்துக்கு அப்புறமேலு அதுக்கு எதுக்கு இருக்குது டெம்பரரி மார்க்கெட்டில் எங்களை கடை ஒதுக்கி தரேன்னு சொல்லி ஒதுக்கினாங்க. அங்கே போய் நாங்கள் உட்காரக்குள்ளே அங்கே குத்தகை எடுத்துறவர், நாங்கள் குத்தி எடுத்துருக்கோம், எங்களுக்கு பணம் தந்தால் தான் நாங்கள் கடை தருவோம்னால அங்கே பணம் தந்தோங்க. நாங்கள் உட்காந்துருக்க இடம் ஆக்கிரமிப்பு, இது அகற்றப்படணும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வருது. ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, மாநகராட்சியாக எல்லாம் சேர்ந்து எங்களை இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க கடையை. அப்போது நாங்கள் குத்தகைதாட்ட போய் கேட்குறோம், ஐயா இந்த மாதிரி நீங்கள் தந்த கடை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அகற்றிட்டாங்கன்னா, இல்லை இப்போதைக்கு அகற்றுறாங்க, அதை நம்ம பார்த்துலாம், உங்களுக்கு அதே இடத்த தரேன், அதே இடத்த தரேன், இந்த நிமிடம் வரும் அதுதான் சொல்கிறாரு. கடைகளை ஒதுக்குவதற்கான பணத்தை செலுத்திய பின்பும் கடை ஒதுக்கப்படாத காரணத்தினால் 2 வியாபாரிகள் தூக்கு போட்டு தங்களின் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவமும் அரங்கேறியிருக்கிறது. அந்த வஉசி பூ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 7.5 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுக்கப்பட்டதுங்க. அந்த 7.5 கோடி ரூபாய்க்கு யார் எடுக்கிறாங்கன்னா, லோகநாதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் டெண்டர் எடுக்கிறாரு. அவர் பில்டிங்கோட வேல்யூஷனே 14 கோடி தான். ஆனால் 7.5 கோடிக்கு டெண்டர் எடுத்துட்டேங்கிறதுக்காக எங்களை மாதிரியான சிறு பெரு வியாபாரி யாராக இருந்தாலையும் உட்கார வச்சு, எப்போ இந்த மாதிரி 4க்கு 4 அளவு போட்டு அந்த கடைக்கு 10 லட்சம் டு 12 லட்சம் ஒரு கடைக்கு, அதே உள்ளே இருக்க கடைங்க பார்த்திங்கன்னா 30 டு 35 லட்சம் வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 28 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காரு. நாங்கள் இதை பற்றி நிறைய டைமு சிஎம் செல்லுக்கும் மனுவாக அனுப்பியிருக்கோம். மாநகராட்சி ஆணையர்கிட்டையும் பேசியாச்சு, கலெக்டர்கிட்டையும் பேசியாச்சு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இது வரைக்கும் இல்லை. முதலமைச்சர் செல்லுக்கு அனுப்பியுமே அங்கேருந்து எங்களுக்கு ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் திருப்திகரமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. மத்திய அரசின் நிதியில் வியாபாரிகளின் நலனுக்காக கட்டப்பட்ட சந்தையை திமுகவினர் ஆக்கிரமித்திருப்பது குறித்தும் அவர்கள் மீது எழுந்திருக்கும் முறைகேடு புகார்கள் குறித்தும் தமிழக அரசு உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்திருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் நவீனுடன் செய்தியாளர் SK கண்ணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.